அது வந்து 80 கிலோமீட்டர் அங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கீழே வேலை ஏஜென்சி அந்த மாதிரி ஒரு இது. அதனால் டைரக்ட் கவர்மெண்ட்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு படித்ததுக்கு ஏற்றாப்புல வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வேணான்னு சொல்லலை, அது கொஞ்சம் லாங்காக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேட்டிருக்கேன், அவங்களும் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 பேர் தான் உள்ள சிறைச்சாலையில் இருக்காங்க அந்த காவலர்கள். ஆமாம், இதில் யார் யாரெல்லாம் விசாரிக்கணும் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஏன்னா எஸ்பியெல்லாம் சொல்கிறாங்க, டிஎஸ்பிலாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, வெறும் பணியை மட்டும் பிடிங்கிருக்காங்க. என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க விவகாரம் உயர் அதிகாரிகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, இவங்களுக்கு யாராவது உத்தரவு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களே, அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களையும் விசாரித்து அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுப்பாங்க. காட்டுக்குள்ள தண்ணி இல்லாத இடத்துல கொடுத்துதான் சொல்றாங்க. 3 சென்ட் இடங்கிறது ரொம்ப குறைவான வேல்யூஷன் இருக்கிற இடம். இல்லை வேல்யூஷன்ல அது வந்து டெவலப் ஆகாத ஏரியா. ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா, எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா. தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திருப்தி இல்லையா? திருப்தி இல்லை, அது யூஸ் இல்லை, கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான். அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் கொடுத்தேன். முதல்வருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த மாதிரி தரமில்லாத இடம், அதிக தூரம், அதெல்லாம் வேணாம், எனக்கு நீதி கிடைக்கணும். எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சித்திரப்பட்டு இறந்துருக்கேன், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க.